எங்க பாருங்க உங்க தங்கச்சி. ஆசினி, அவளை பத்தி என்கிட்ட பேசாத. கொஞ்சம் நாளே என் தங்கச்சி கிடையாது. எங்க இப்ப அவ என்ன பண்ணா நீங்களா இப்படி பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் உங்க தங்கச்சி தானங்க. இப்ப எதுக்குங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அவளை பத்தி பேசுறதா என்கிட்ட நீ பேசாத. அவங்க வேலையை அவங்க பார்த்தா போதும். வா. சரி, கவலைப்படாத. சரி, பாத்துக்கலாம். போலாம். நீங்க வா, கொஞ்சம் பாரு. எதுக்கு எழுதிட்டு இருக்க? இல்லங்க, அண்ணா பேசுறது பாத்தீங்கல்ல, நீ அவர் திரும்ப என்கிட்ட வந்து பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ, அண்ணா தானே, அவங்க கன்ஃபார்மா உங்ககிட்ட வந்து பேசுவாரு. எதுக்கு அழற? நடந்ததெல்லாம் நடந்துச்சு, நீ அதை மாத்த முடியாது. நீ அழாத. அவர் கன்ஃபார்மா உங்ககிட்ட வந்து பேசுவாரு. இல்லங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவர் வந்து பேசலானே என்ன இப்போ? நான் இருக்கேன் உனக்காக. நான் இருப்பேன், உன்னை எல்லாமே இருந்து நான் பாத்துக்கிறேன். நான் எதுக்குங்க நீங்க அப்படி பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் உங்க தங்கச்சி தானுங்க. நீங்க பேசுனதுல பாவம் குழந்தை மனசு கஷ்டப்பட்டிருக்காதா? என்னதான் அவ தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க அப்படி பேசலாம். ஆசினி, சின்னவன் மேல எனக்கு பாசம் இருக்கு. அவன் ஏன் தங்கச்சி. அவன் சின்ன வயசுல இருந்து எந்த கஷ்டமும் பட்டது இல்லை. இப்ப அவன் கஷ்டப்படது, நான் இல்லாம கஷ்டப்படுத்துவாங்க. இப்ப கல்யாணம் பண்ணிட்டே போயிட்டா, அதனால எனக்கு எதுவும் இல்லை. இப்ப கஷ்டப்பட்டு நாளைக்கு பெரிய ஆளா வந்து என் முன்னாடி நின்னா அது எனக்கு தானே பெருமை. இப்ப அவன் கஷ்டப்பட